ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்ரின் சமையல். பார்க்கறதுக்கு சீஸியாக இருக்கிற இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவை நீங்களும் செய்யணும்னா வெயிட் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு தண்ணியை பாயில் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நான் இந்த கப்பில் 1 கப் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட எந்த பாஸ்தா கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 90% நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி வேற பவுலுக்கு இந்த பாஸ்தாவை மாற்றிக்கலாங்க. இதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நான் தக்காளியை இந்த மாதிரி 4 சைட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த வரமிளகாயாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். 1/2 கொடை மிளகாயை சேர்த்திக்கலாங்க. இப்போ இது ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் சால்ட் சேர்த்திருக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 3 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். என்கிட்ட மொசரல்லா சீஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரெட் சாஸ் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிருச்சு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். பாஸ்தா மேலே கார்னிஷ்காக சீஸும் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே தூவி விட்டுக்கலாங்க. இந்த பாஸ்தாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாவ், ஜூஸியாக சீஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.